வெல்கம் டு பவர் பிஐ டுட்டோரியல் பார்ட் 2. நீங்கள் ஏற்கனவே பவர் பிஐ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா இந்த லிங்க் வழியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். என்னை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய தகவல்கள் உங்களுடைய BL 300 தேர்வுக்கு பயன்படும். எனவே கவனமாக பாருங்கள். ஆல்ரைட், இந்த வீடியோவில் என்ன சார் கற்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்ட் 1ல் தேதி காலம் இருந்தது என்று சொன்னால் டேட் காலம், அதுக்கு டேட் ஹைரார்கி என்று ஒன்று உருவாகும். உங்கள் எக்ஸல் ஃபைலில் இருக்கக்கூடிய டேட் காலமை பவர் குரி எடிட்டர் ரொம்ப கரெக்டாக கண்டுபிடிச்சிரும் அப்படின்லாம் பேசணும். ஒருவேளை உங்கள் எக்ஸல் ஃபைலில் இருக்கக்கூடிய ஒரு டேட் காலமில், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் டேட்னு ஒரு காலம் இருக்குது. அதில் 2 விதமான டேட் ஃபார்மேட் இருக்குது. ஒன்று வந்து US ஃபார்மேட், மாதம் முதலிலே 7/27/2012. இரண்டாவது ஃபார்மேட் UK ஃபார்மேட் அல்லது இந்தியன் ஃபார்மேட் 11/07/2011. தேதி முதல்ல, மாதம் 2வது, வருடம் 3வது. இந்த மாதிரி ஒரு காலம்ல 2 ஃபார்மேட்ல டேட் இருந்ததுன்னா அதை எப்படி சரி செய்வது, அந்த மாதிரியான ஒரு ஃபைலை பவர் பிஐக்கு லோட் பண்ணும்போது பவர் குரி எடிட்டர் அந்த காலமை எப்படி ட்ரீட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதன் பிற்பாடு ஒரு சார்ட் போட்டுட்டு அதை 2 விதமான பெர்ஸ்பெக்டிவ்ல காட்ட முடியுமா? ஒரு காலம் சார்ட் போடுறோம், அதை 2 பெர்ஸ்பெக்டிவ்ல காட்டணும் சார், காட்ட முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ண போறோம். அது கூடவே ட்ரில் மோடுனா என்ன, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்போது பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சு கொள்ள போறோம். ட்ரில் த்ரோ அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒரு செகண்டரி பேஜ் உருவாக்கி ஒரு பிரைமரி பேஜில் இருந்து அந்த செகண்டரி பேஜுக்கு ஃபில்டர் பண்ணி போகிறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன் கொடுப்பது தான் ட்ரில் த்ரோ பேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். எக்ஸல் போன்ற மென்பொருட்களை பயன்படுத்துபவர்கள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும். அதே போல் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பவர் பிஐயில் இருக்கா, அதை எப்படி பயன்படுத்துவது, நாம் உருவாக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் பக்கத்தை எப்படி ஹைட் பண்ணுவது, நம்ம உருவாக்குகின்ற ரிப்போர்ட்டை எப்படி பப்ளிஷ் செய்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது, இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். இந்த டேட் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கம்ப்யூட்டரில் ரீஜன் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இந்தியான்னு இருந்ததுன்னா ப்ளஸ் கீழே ஷார்ட் டேட் லாங் டேட் ஃபார்மேட்டில் DDMMYY என்று இருந்தால் நீங்கள் இந்தியன் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை உங்கள் கம்ப்யூட்டரில் கண்ட்ரோல் பேனல் வழியாக இந்த ரீஜனில் போய் பார்க்கின்ற பொழுது US ஃபார்மேட்டும் இருக்கலாம். அந்த மாதிரி US ஃபார்மேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேஞ்ச் டைப் வித் லோக்கல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பற்றி நான் சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு தேவைப்படாமல் போகலாம். ஆல்ரைட், நாம் பயன்படுத்தக்கூடிய எக்ஸல் ஃபைலில் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்கேன். இந்த ஃபைலுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டவுன்லோடு பண்ணி இதை நான் செய்வது போலவே செய்து நான் உருவாக்குகின்ற அதே பவர் பிஐ ரிப்போர்ட்டை நீங்களும் உருவாக்க முடியும். நம்முடைய பவர் பிஐ ரிப்போர்ட்டில் ஃபர்ஸ்ட் பேஜ் ஒரு சம்மரி பேஜ் மாதிரி ஒரு சின்ன சார்ட் மட்டும் தான் போட போகிறோம். 2 கார்டு யூஸ் பண்ண போகின்றோம். இந்த சார்ட்டில் 2-in-1 பெர்ஸ்பெக்டிவ் நாம் உருவாக்க போகிறோம். அதன் பிற்பாடு இந்த பேஜிலிருந்து, இந்த சம்மரி பேஜிலிருந்து நேவிகேட் செய்து ஒரு செகண்டரி பேஜுக்கு போக போகிறோம். இந்த மாதிரியான ஒரு செகண்டரி பேஜை நாம் பார்க்க போகின்றோம். இந்த எக்ஸாம்பிளில் நான் உருவாக்கக்கூடிய பவர் பிஐ ஃபைலை நான் அப்லோட் பண்ணி உங்கள் ப்ரௌசர் வழியாக பார்வையிடுறதுக்கு உண்டான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பப்ளிஷ் பண்ணி மற்றவங்களோட ஷேர் பண்ணணும்னா உங்களுக்கு பவர் பிஐ ப்ரோ லைசன்ஸ் தேவைப்படும். அது இல்லாதவர்கள் இப்போதைக்கு இதை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். பிற்பாடு தேவைப்பட்டால் அதை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம்.